மொபைல் மெசேஜ் சொல்லி ஓட்டர் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுற எல்லாரும் க்ரோம் போய்க்கோங்க. க்ரோமில் வந்து voterID.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஒரு வந்து ரிஜிஸ்டர் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அந்த ரிஜிஸ்டர் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகலைன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து பயோவில் வந்து voterID.com அப்படின்னு இருக்கும். அதில் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அந்த ரிஜிஸ்டர் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ வந்து ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஆல்டர்னேட் நம்பர் அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ வந்து ஐஎம் நம்பர் 1 ஐஎம் நம்பர் 2 அடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் தொலைஞ்சு போன பாக்ஸுக்கு பின்னாடி ஐஎம் நம்பர் 1 2 இருக்கும். அப்படி இல்லைன்னா பில்லில் இருக்கும். பில்லில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஐஎம் நம்பர் தான் இருக்கும். ஸோ வந்து ஒரே ஒரு ஐஎம் நம்பர் 1க்கும் யூஸ் பண்ணுங்கள், 2க்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜிமெயில், நீங்கள் வந்து தொலைஞ்சு போன ஃபோனில் யூஸ் பண்ண ஜிமெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நீங்கள் கரண்டாக யூஸ் பண்ணுற ஜிமெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அது வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தொலைஞ்ச ஃபோனோட மாடல் அது வந்து இது பண்ணிடுவேன். அடுத்து சப்மிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் வந்து ஆக்டிவ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுவோம் 4 டேஸில். ஸோ 4 டேஸ் கழிச்சு உங்களுக்கு கால் வரலன்னா உங்கள் ஃபோன் வந்து ஆக்டிவ் இல்லைன்னு அர்த்தம். நீங்களாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஆக்டிவ் ஆனது கண்டிப்பாக எல்லாருக்கும் கால் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள்.